எங்கேருந்து வரீங்க? என்ன ரேங்க், என்ன டிபார்ட்மெண்ட்? என் பேர் கேஜி தினேஷ். நான் சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டத்திலேருந்து ஒரு கீரைக்காரனூருங்கிற கிராமத்துலேருந்து வரேன். நான் இப்போ வந்து இன்றைக்கி நடந்த குரூப் 2A கவுன்சிலிங்கில் ஓவரால் ரேங்க் 4991 அசிஸ்டண்ட் ரூரல் ஹெல்த் அண்ட் மெடிக்கல் சர்வீஸ் எடுத்திருக்கேன். என்ன படிச்சிருக்கீங்க? நான் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியர் படித்தேன். அதுக்கப்புறம் பிஏ ஹிஸ்ட்ரி படித்தேன். இப்போ உங்களுடைய டிஎன்பிஎஸ்சி பயணம் எப்போ தொடங்கியது? என்னோடய டிஎன்பிஎஸ்சி பயணம்னு பார்த்தீங்கன்னா 2018 தொடங்கியது. ஆமாம், இப்போது 7 இயர்ஸாக அதுக்கு படிச்சிட்ருக்கேன். ஸோ கண்டினியூஸாக எஃபோர்ட் போட்டதுனால இந்த டைம் கிடச்சிருக்கு. எத்தனாவது முயற்சிங்க? குரூப் 2 பொறுத்த வரைக்கும் இது எனக்கு ஃபஸ்ட்டு தான். ஆமாம், இது ரொம்ப இதுக்கு முன்னாடி நான் வந்து குரூப் 1 மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். இந்த டைம் தான் குரூப் 2 எழுதுனேன். ஸோ கிடச்சிருக்கு. பொது தமிழா, பொது ஆங்கிலம்? பொது தமிழ் தான். பொது தமிழ் எழுதணும். குரூப் 1ல இப்போ இதில் தமிழில் எழுதி? தமிழில் தான் எழுதிட்டுருக்கேன். ஓகே. தமிழில் தான். பொது தமிழ் எந்த மாதிரி நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லுங்கள். ஓவர் த பீரியட் நீங்கள் பார்த்து இப்போது போன வருஷம் இந்த வருஷம் இதுக்கும் சிலபஸ் டோட்டலாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் கிராமர்லேருந்து தான் கேட்குறாங்க. பள்ளிப்பாட புத்தகத்தை கொஞ்சம் நல்லா அனலைசிஸாக படித்தோம்னா மோர் தென் எனாஃப். கொஞ்சம் சோர்ஸ் வெளியே இருந்தும் நம்ம படிக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ இருக்கிற சிலபஸில் குரூப் 4 அப்படி தான் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ மனப்பாடத்துக்கு வந்து முக்கியத்துவத்தை கொஞ்சம் டிஎன்பிசி குறைச்ச மாதிரி தெரியுது. இப்போ வெளியிலிருந்து புத்தகங்கள்னா என்னென்ன புத்தகங்கள்? அது ஒவ்வொரு டைமும் நமக்கு சோர்ஸ் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. இந்த டைம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு 4 புக்கிலேருந்து கேட்டேன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா அடுத்தது 4 புக்கு வேறு மாதிரி போகும். அது நம்ம சொல்ல முடியாது. பட் பள்ளி பாட புத்தகத்தில் கான்செப்டை அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி படித்தா போதும். முன்ன மாதிரி மனப்பாடத்துக்கு முக்கியத்துவம் அவங்க கொடுக்கல. அதாவது நல்ல கான்செப்டாக படிக்கிறது கொஞ்சம் டிஎன்பிசி ட்ரெண்டை மாற்றிட்டு வராங்க அப்படிங்கிறது தெரியுது. நிறைய தமிழறிஞர்கள் இருக்கிறாங்க. தமிழறிஞர்கள் ஒரு முக்கியமான யூனிட்டாக இருக்கு இல்லையா? இப்போ எல்லா தமிழறிஞர்களை பற்றியும் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்குது இல்லை. அவங்க சிலபஸ்லேயே இவ்வளோ பேர் தானுங்க வந்து கொடுத்துருக்காங்க. அவங்கள மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அந்த பகுதியில் வந்து பள்ளிப்பாட புத்தகத்துலேருந்து தான் லாஸ்ட்டு குரூப் 4லேயுமே நல்லா நிறைய கேள்விகள் வந்திருக்கு. 1-2 கொஷின் மட்டும் வெளியே போகலாமே தவிர மற்றபடி அவங்க தமிழ் அறிஞர்களை பற்றி படிக்கிறதெல்லாம் வந்து பள்ளிப்பாட புத்தகமே போதுமான அளவுக்கு கொடுத்துருக்காங்க. மேக்ஸ் எந்த மாதிரி படிச்சீங்க? மேக்ஸ் வந்து நான் ஸ்கூல் புக்கு தான் ஃபாலோ பண்ணேன். ப்ளஸ் பிஒய்க்யூ நல்லா பார்த்துட்டு போனேன். மேக்ஸ் ஓரளவுக்கு ஈஸியாக தான் கேட்பாங்க. லாஸ்ட் குரூப் 1ல் மட்டும்தான் கொஞ்சம் கடினமாக இருந்ததே தவிர மற்றபடி எல்லாம் ஒரு 25க்கு 20+ போடுற மாதிரி தான் இருந்தது. ஆமாம், ரீசனிங் வேறு தான். ரீசனிங் வந்து நம்ம எப்படி படிக்கலாம் அப்படின்னா சிலபஸ் தான் பேஸு. ஸோ எஸ்எஸ்சி பேங்கிங்கில் இருக்கிற எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அது மாதிரி கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணணும். ஏன்னா போன முறை ஃபஸ்ட் டைம்ங்கிறதுனால எளிமையாக கேட்டாங்க. இந்த டைம் செகண்ட் 50 மார்க் ஆக்கிட்டாங்க. ஸோ 50 கொஷின் கேட்கும்போது நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டஃப்னஸ் லெவல் கூடலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக ப்ரிப்பேர் பண்ணுறது நல்லது. ஏன்னா அதுதான் ஸ்கோரிங் ஏரியா. ஜிஎஸ் என்னை பொறுத்த வரைக்கும் நான் பாலிட்டிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். சரி, பாலிட்டி தான் நம்ம கோர் ஏரியா. எப்படி நம்ம மேக்ஸு எஃபோர்ட் போடுறோமோ அதே அளவுக்கு பாலிட்டி போடலாம். இப்போ ஒரு 25 கொஷின் பாலிட்டியில் கேட்குறாங்கன்னா கண்டிப்பாக 20க்கு மேலே நம்மளால் பதிலளிக்க முடியும். ஸோ அதனால் பாலிட்டி ப்ரையாரிட்டியாக பண்ணுங்கள். அடுத்தது மாடர்ன் இந்தியா. ஸோ அடுத்தது எக்கனாமி. ஆமாம் 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 ஆமாம். பள்ளிப்பாட புத்தகங்கள் யூனிட் 8க்கு போதுமானது தான். சில கொஷின் வெளியே வந்து கேட்குறாங்க. அதுக்கு வந்து தற்கால தமிழ்நாட்டு வரலாறு வெங்கடேசன் படிக்கலாம் சொல்கிறாங்க நிறைய பேர். ஸோ அதையே ஃபாலோ பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. யூனிட் 9 வந்து சிலபஸ் தான். புக்கு கொஞ்சம் தான் கவர் ஆகும். நம்ம சிலபஸ் வச்சு கொஞ்சம் வெளி சோர்ஸ் வச்சு படிக்கிறது நல்லது. தமிழ்நாடு சம்மந்தப்பட்ட தேர்வு எழுதுறோம் இல்லையா, போட்டுட்டு தமிழ்நாடை பற்றின என்னென்ன தகவல்களெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும்? 2A மெயின்ஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் தெரிஞ்சுக்கணும். தமிழ்நாடை பற்றி டோட்டலாகவே சிலபஸே தமிழ்நாடு தான். ஸோ ஓரளவுக்கு நம்ம பள்ளிப்பாட புத்தகம் தாண்டி சில புத்தகங்கள் படிக்கணும். வெங்கடேசன் தற்கால தமிழ்நாட்டு வரலாறு படிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனில் இப்போ எக்கனாமிக் சர்வே வெளியிடுறாங்க, அது படிக்கணும். ஸோ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட மேகசின் ஒன்று வெளியிடுறாங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணலாம் தமிழரசு மேகசினில். தமிழ் நல்லா பாருங்கள், ஜென்ரல் இங்கிலீஷ் நல்லா பாருங்கள். ஸோ அதுதான் ஸ்கோரிங் பார்ட்டு. மேக்ஸிமம் நம்ம குரூப் 4 அந்த ரேஞ்சில் இப்போ லாஸ்ட்டு குரூப் 4ல் நடந்த கொஷின் பேட்டர்ன் மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ லாங்குவேஜை தாண்டி ஆப்டிடியூடுக்கு நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஜிஎஸ் எப்போவுமே குரூப் 1 குரூப் 4 இதை விட குரூப் 2ல் கொஞ்சம் கஷ்டமாக கேட்குறாங்க. ஸோ அது எதுன்னு ப்ரீவியஸ் இயர் கொஷினை வச்சு நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தயாராகிறது நல்லது. ஆல் தி பெஸ்ட். எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா லாங்குவேஜ் நல்லா படிக்கணும், ஆப்டிடியூட் நல்லா படிக்கணும், பிஎஸ்
அப்படி இப்படி போட்டுடலாம், ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இதுக்கப்புறமா ஒர்க் அவுட் ஆகுமா? ஏன்னா இருக்க லாங்குவேஜ் டஃப் பண்ணிக்கிட்டே போகிறாங்க. ஆமாம், இதுக்கப்புறம் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் ஆகணும் நம்ம. ஏன்னா தமிழை வந்து டஃப் பண்ணிட்டாங்க. ஸோ ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. இப்போ மெயின்ஸ் நீங்கள் எழுதும்போது தமிழ் டஃப்பாக இருந்ததுன்னு சொன்னாங்க. அது எப்படி டேக்கிள் பண்ணீங்க? எந்த அளவுக்கு இருந்ததுன்னு சொல்லுவாங்க. ஆமாம், நான் டைம் வச்சு பண்ணேன். ஏன்னா டைம் தான் அங்கே மேனேஜ்மெண்ட். எனக்கு டைம் தமிழில் இழுத்துருச்சு. ஸோ 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. ஸோ அதை டேக்கிள் பண்ணுறதுக்கு நான் ஜிஎஸ் 40 நிமிஷத்தில் முடிக்க வேண்டியதாக போச்சு. ஸோ ஜிஎஸ்லாம் நான் நேரத்தை குறைச்சிக்கிட்டேன். அதனால தான் கொஞ்சம் இன்னும் ஸ்கோர் கொஞ்சம் முன்னாடி போகலையோன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரிலாம் எக்ஸாமினேஷன் இருக்காது. ஒவ்வொரு எக்ஸாமே நாம் ஒன்று எதிர்பார்த்துட்டு போவோம், அங்கே ஒன்று நடக்கும். ஸோ ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு தான் அங்கே ரொம்ப தேவை. அதை நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணக்கூடாது எக்ஸாம் ஹாலில்? ஓஎம்ஆரில் மிஸ்டேக் பண்ணக்கூடாது. குறிப்பாக வந்து டபுள் ஷேடிங் பண்ணக்கூடாது. கொஸ்டின் புக்லெட் நம்பரை மாற்றி எழுதிடாதீங்க, அது இன்வேலிட் ஆகிடும். மற்றபடி என்னென்னா கொஷினை தெளிவாக படிங்க. நாட் கரெக்டு அந்த ஏரியாவில் வந்து நம்ம என்ன கேட்டிருக்காங்கிறத பார்க்கணும். சரி, ஆப்ஷன்ஸ் எல்லாம் நல்லா பார்க்கணும். அங்கங்கே லிட்டில் பிட்டாக கொஞ்சம் ட்ரிக்கியாக தான் வச்சுருப்பாங்க. கொஸ்டின் ஈஸியாகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அவங்க வச்சுருக்கிற ஏரியா இந்த இடத்துல ட்விஸ்ட் வச்சுருப்பாங்கன்னா நம்ம எதிர்பார்க்காத மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அந்த 3 மணி நேரத்தை நல்லா யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா டெஸ்ட்டு நல்லா நிறைய போட்டு பாருங்கள். அதுதான் உங்களுக்கு ஹெல்ப் ஆகும். லாஸ்ட் குரூப் 4ல் நடந்து எழுதின நிறைய ஆஸ்பிரண்ட்ஸ் கிட்ட நான் பேசினேன். இப்போ தமிழ் கடினமாக இருந்தது, நிறைய நேரத்தை அதுக்கே ஒதுக்கிட்டு இப்போ ஜிஎஸ்க்கு அவங்க டைம் பத்தாமல் போயிடும். ஒரு கேள்வி தெரியலன்னா அடுத்து கடந்து போகிறது தானே நல்லது. ஆமாம், நீங்கள் வந்து டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி பண்ணுவேன்னா 100 கொஷின் தமிழ்னா 1.25 மணி நேரம், அதுக்கு மேலே எடுக்கக்கூடாது. 25 கொஷின் மேக்ஸ்னால் அதுக்கு ஒரு 45 மினிட்ஸு. ஸோ இதுவே 2 மணி நேரம் ஆகிடும். 1 மணி நேரம் நம்ம ஜிஎஸ் எடுத்தே ஆகணும் 75 கொஷினுக்கு. அப்போ தான் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக திங்க் பண்ணி அனலைசிஸ் கொஷின்லாம் போட முடியும். இந்த மூமெண்ட் எப்படி இருக்குன்னா ஆர்டர் வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னை விட அதிகமாக சந்தோஷப்படுறவங்க எங்கள் பேரண்ட்ஸ் தான். அப்பா, அம்மா, தம்பி, அப்புறம் ரிலேட்டிவ்ஸ் இன்னும். ஏன்னா அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க தான் சப்போர்ட். என்னை வேலைக்கே போகக்கூடாதுலாம் சொல்லிட்டாங்க. நீ படித்து வேலை வாங்க, உன்னால் முடியும். ஸோ நான் வேலைக்கு போகிறேன், பார்ட் டைம் பார்த்துட்டு படிக்கிறனாலும் போகவே கூடாது, நீ படி, உன்னை அதுக்கு தான் அனுப்பிச்சிருக்கோம், நாங்கள் கஷ்டப்படுறதோ எங்கள் கஷ்டம் எங்களோடய போகட்டும் அப்படின்னு இன்ன வரைக்குமே அவங்க தான் என்னை இப்போ ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குறணுன்னு சில டைம் நான் ரொம்ப வருத்தப்படுவேன். பட்டு இந்த மூமெண்ட்டு என்னை விட அவங்க தான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. ஓகே, இப்போ இப்படி இன்னொரு கேள்வி கேட்குறேனே. இப்போ நீங்கள் 2018 ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்ல, ஓவர் த பீரியட் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம மேலே தன்னம்பிக்கை நம்மளுக்கு நிறைய இருக்கும். ஆமாம், இயர்ஸ் ஆக சக்ஸஸ் ஆகலைன்னா நம்ம மேலே நம்பிக்கை குறைய ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க? சில டைம் குறையும் தான், ஆனால் நான் விட்டுட்டு வரமாட்டேன். எப்போல்லாம் குறைஞ்சது அப்படின்னா 2019 குரூப் 1 ப்ரிலிம்ஸ் வந்து நான் கிளியர் ஆகலை. ஏன்னா யூபிஎஸ்சி அதுக்கு முன்னாடி 3 வருஷம் ப்ரிப்பேர் பண்ணிருந்தேன். ஸோ அதை விட்டுட்டு தான் டிஎன்பிசிக்கு வரும்போது குரூப் 1 எதிர்பார்த்து வந்தேன். ப்ரிலிம்ஸே கிளியர் ஆனோன்னா ரொம்ப வெக்ஸ் ஆனேன். ஸோ ஒரு 3 மாதம் வந்து ரொம்ப டிப்ரெஷனில் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் அதுலேருந்து மீண்டு வந்துட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் 2 வருஷம் கோவிட்டில் நமக்கு போயிடுச்சு. ஸோ அதுலேயே நம்ம கொஞ்சம் அஃபெக்ட் ஆனேன். அதுலேருந்து மீண்டு வந்துட்டோம். ஸோ ப்ரிப்பரேஷன் வந்து எவ்வளோ நாள் இருந்தாலும் உடனே மீண்டு வந்தது தான் ரொம்ப நல்லது. அப்போ இருந்தால் தான் நம்ம வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். இது இன்றைக்கி நடந்திருக்கு. இதுக்கப்புறம் இந்த பயணம் வந்து தொடரும். ஏன்னா இன்னும் குரூப் 2 குரூப் 1 இருக்குது. ஸோ குரூப் 1 கண்டிப்பாக வாங்கணும், அதுதான் என்னோடய இலக்கு. ஸோ பயணம் தொடரும். தமிழில் மெயின்ஸ் எழுதிருக்கீங்க. ஆமாம், மெயின்ஸ் எழுதும்போது பேப்பரை கம்ப்ளீட் பண்ண முடியாதுன்னு ஒரு டாஸ்க் சொல்கிறாங்க. அப்புறமா பேச்சு மொழி வேறு, எழுத்து மொழி வேறு, அதெல்லாம் எப்படி டேக்கிள் பண்ணி இல்லை, அது கொஞ்சம் நானும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன் அதை டேக்கிள் பண்ணி கொண்டு வர. ஏன்னா 3 மெயின்ஸாக கிளியர் ஆகலை. இது எழுதுனா 4வது மெயின்ஸு. ஸோ அதை என்ன ரெக்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிறவங்களாம் முன்னாடி சர்வீஸ் வாங்கினவங்களோட பேப்பர்லாம் பார்த்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறேன். நானும் இன்னும் அன்சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்கேன் அந்த தமிழில் மெயின்ஸ் சொல்லும்போது. பட் கண்டிப்பாக ஒரு நாள் வாங்கிடுவேன், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.